என்ன பண்ண போறான் அப்படி ஏதாவது கேள்வி அப்படி ஏதாச்சும் கேள்வி என்ன பண்ண போறான் மல்லி சட்னி செய்ய போறா எத்தனை வெங்காயம் போடுறோம் சொல்லுங்க 3.5 இல்லை 3.25 3 அவ்வளோதான் மிக்சியில் போடணும் ஓ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சைஸாக விட்டு நினச்சேன் அதுக்கு முன்னாடி மிக்சியில் அதுக்கே இவ்வளோ கட் பண்ணுற ஒரு 4 துண்டாக வெட்டி போட வேண்டியது தானே சரிதான் அரையிலண்ணா அதெல்லாம் அரையும் சரி போதும் பாஸ் பண்ணிட்டியா இல்லை இல்லை பண்ணு ரெடியா ம் இது மிச்சம் ம் காஞ்ச மிளகா ம் 3 3 3 2 போதும் 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 3 போடுடி எரிப்பு காணாது புளி எடுக்கணும் ம் அதுக்கு முன்னாடி மல்லி தனியா அது கவர் எடுக்கிறதுல எடுக்கணும் ஸ்பூன் இப்போ அதெல்லாம் காட்டாது ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் தான் வேணால் கொஞ்சம் 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 போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் இல்லை இல்லை 3 வெங்காயம்னாலும் 1 ஸ்பூன் போட்டுட்டு ம் ம் புளி கொஞ்சம் ம் போட்டாச்சு சால்ட் அப்புறம் சால்ட் உப்பு இல்லை உப்பு இருக்க வச்சு போடும் சாரி அழகா இருக்கு இவ்வளோ உப்பா போடு போடு 1 ஸ்பூன் ம் 1 இல்லை தேவைக்கேற்ப ம் இது வந்து ஒழுங்கா அரைப்படலை கொஞ்சம் அரைக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருக்கா ம் இப்போ வந்து இதை வதக்கணும் ம் ம் ஓகே கேஸ் ஆன் பண்ணாமல் ம் கெட்டியா ம் சரி வச்சுக்கோ நானும் தூக்கி புளி போதும் அவ்வளோ ஹைட் வேண்டாம் ஆனால் வதக்குனா நல்லாயிருக்கும் விட்டு இது பண்ணலாம் கடுகு இல்லை கடுகு போட மாட்டேன் இதில் அப்படியா வேற என்னத்துக்கு வதக்குறது ஏன்னா வெங்காயம் அந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோமா பச்சையா இருக்கும். பச்சை கண் எரியும் ஓகே ஓகே ஸோ வெறும் இதை மட்டும் போட்டால் போதும் ஒரு கதை சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு என்ன கதை எங்கள் அம்மா சொல்லிட்டு ம் இந்த மாதிரி ம் நைட்டு கரண்ட் போச்சான் ஆ ஆம்லேட்டு அவங்க பையன் வந்து கேட்டாங்களாம் ஆ அது ஆனியன் வெட்டிட்டு இருந்துச்சான் யாரு அந்த பாட்டி சரி எங்கள் பாட்டி இல்லை அது ஒரு பாட்டி ஆனியன் வெட்டிட்டு இருந்துச்சான் அப்போ மழை டைமா அட்டை பத்திரிக்கை அட்டை கருப்பு கலர் அட்டை அட்டைப்பூச்சி ஆ அது அந்த இதுக்குள்ள வெங்காயம் வெட்டுறதுல போய் இது பண்ணி இருந்திருக்கு வெங்காயத்துலையா ம் வெங்காயத்துல வெங்காயத்தில் ம் அவங்க முன்னாடி இருந்து வெட்டி இருந்திருக்காங்க அந்த அட்டைப்பூச்சி வந்து தட்டில் ஏறி இருக்கு தட்டில் ஏறி இருக்கு ம் ஏறுனாக்கில் வெங்காயத்தோட அதையும் சேர்த்து வெட்டி போட்டு இருட்டுலேயே லைட்டை வச்சு ஆம்பளைல கரண்ட் வந்ததுக்கு பார்க்குறாங்க ஆம்லெட் போட்டா ஆமாம் கருப்பு கலரில் இருக்குது ம் பார்த்தா அட்டைப்பூச்சி அப்புறம் அப்புறம் என்ன வயிற்றுல போச்சு அவ்வளோதான் தக்காளி சட்னி கதைன்னு சொன்னேன் தக்காளி சட்னி கை கழுவுறா இல்லை கை கழுவுற மிச்சம் வந்து அதெல்லாம் ஒரு டேஸ்டி கை கழுவி ஊத்துறதா கை கழுவி ஊற்றுறதுல ம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடணும் அப்போதான் பச்சை வாசனை போகும் அதுக்கு தான் ஓகேவா ம் சரி சொல்லு தக்காளி சட்னிக்காக தானே சொன்னேன் தக்காளி சட்னி இல்லடி ஆம்லேட் கதை ஏன் கதையை மாற்றினேன் நாங்கள் அப்படி தான் பாஸ் பண்ணு இது வந்து மூடி போட்டு தான் வைக்கணும் ம் இல்லைன்னா மூஞ்சில் திரைக்கும் தரைக்கணும் எப்படி மேலே படும் ஓ ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் ஓகேவா
நல்லா கட்டியாக இருக்குது. இதை வந்து தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட கூட நல்லா தான் இருக்கும் சாப்பிட்ருக்கேன்.